தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், அதே போல புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கும், நாளை கனமழை முதல் மிக கனமழைக்கும், நாளை மறுநாள் 19ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று தொடங்கி 23ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தரைக்காற்றை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வடதமிழக கடலோர பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் 35 - 45 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்க கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக